தாவீதின் வாழ்க்கை புத்தகம் ரீபிரிண்ட் நம்பர் 3238. தலைப்பு: தீமையை நன்மையால் வில்லு. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். ஆதார வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். விளக்கம்: இந்த பாடம் ராஜாவாகிய சவுலின் பொறாமைக்கும் பகைமைக்கும் தப்பியோடின போதுள்ள தாவீதின் 7 வருட அனுபவங்களை பற்றியதாகும். ராஜாவாகிய சவுல் இஸ்ரேலின் அரியணையில் பெயருக்கு கர்த்தருடைய பிரதிநிதியாக இன்னும் காணப்பட்ட போதிலும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் வல்லமையையும் இழந்தவராக காணப்பட்டார். மேலும் சவுலுக்கு அடுத்தவரும் ராஜாவென தாவீது அபிஷேகிக்கப்பட்ட பிற்பாடு இந்த ஆசீர்வாதங்களும் வல்லமைகளும் ஓரளவுக்கு தாவீதிற்கு கைமாற்றப்பட்டதாயிருந்தது. இப்பாடமானது இருவருக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டினை நம் மனங்களுக்கு முன்பு தெளிவாய் காண்பித்து தருகின்றன. அதாவது, ஒரு பக்கம் ராஜாவின் பகுத்தறிவானது, அதாவது உள்ளமானது பொல்லாங்கான உணர்வுகளினால் மேற்கொள்ளப்பட்டது. இன்னொரு பக்கத்தில் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாகிய தாவீது பூர்ணராக இல்லை என்றாலும் நீதியின் கொள்கையினுடைய வழிகாட்டுதலின் கீழ் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளும் விஷயத்திலும் தீமையின் தூண்டுதல்களை மேற்கொள்ளும் விஷயத்திலும் ஜெயம் கொண்டார். தாவீதை நாம் பூர்ணர் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. அவரது தப்பிதங்களையும் பாவங்களையும் அலட்சியம் பண்ணுகிறவர்களாகவும் நாம் காணப்படக்கூடாது. இன்னும் அவற்றை பின்பற்றவும் கூடாது. புதிய ஏற்பாட்டின் உள்ளபடி பரிசுத்தவான்களில் ஒருவராகவும் தாவீது இருப்பதில்லை. பரம அழைப்பில் பங்கடைவதற்கு முடியாத ஆதி காலங்களில் இவர் வாழ்ந்தவர் ஆவார். மேலும் நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியும் இடுக்குமான வழியில் நம்முடைய முன்னோடியுமான இயேசு அப்பொழுது வராதிருந்தபடியால் தாவீதால் இயேசுவின் அடிச்சுவடுகளிலும் பின்தொடர்ந்து நடக்க முடியாது. தாவீது தேவனிடத்தில் முழு விசுவாசம் வைத்தவராகவும் நேர்த்தியான நோக்கம் கொண்டவராகவும் காணப்பட்ட காரியத்திலேயே இவர் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக காணப்பட்டார். கர்த்தருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்றே இவர் இருதயத்தில் வாஞ்சித்தார். மேலும் இப்படி செய்வதற்கு தவறும் பொழுதெல்லாம் அது இவருக்கு துக்கத்தை உண்டாக்கி இவர் மனம் திரும்புவதற்கு வழி நடத்தினது. தேவன் தம்முடைய குணலட்சணங்களையும் தம்முடைய ஜனங்கள் தொடர்புடைய திட்டத்தையும் பூரணமான சித்தத்தையும் வெளிப்படுத்துவதற்கு முந்தின கால பகுதியில் இவர் வாழ்ந்தவர் ஆவார். எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது தாவீது காண்பித்த விசுவாசம் கீழ்ப்படிதலும் மிகவும் குறிப்பிடத்தக்கவையாக இருந்தன. ஆகையால் சுவிசேஷ யுக சபையினால் இவரது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முன்மாதிரியாக அல்லது உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது என்ற போதிலும் தகுதியான விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலுக்கான அநேக அருமையான விளக்கங்களானது இவரது வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படலாம். இவைகளில் சில நம்முடைய இந்த பாடத்திலும் பார்க்கப்படலாம். சவுலின் கோபத்திற்கு தாவீது தப்பி விலகியோடினது முதற்கொண்டு சவுலின் மரணம் வரையிலுமான அந்த 7 வருட காலங்கள் என்பது விசுவாசம் மற்றும் பொறுமைக்கான நீண்ட ஒரு பரீட்சையின் காலமாக விசேஷமாய் தாவீதிற்கு காணப்பட்டிருக்க வேண்டும். இதில் அவரது நடக்கையானது சிறந்ததும் உண்மையானதுமான காணப்பட்டது. அவர் தன்னுடைய ராஜாவிற்கும் தன் ஜனங்களுக்கும் மிகவும் உண்மையாய் சேவை புரிந்திருக்கின்றார். எனினும் அதற்கு பலனாக பாடுகளையே அனுபவித்தார். அவர் கொஞ்ச காலம் ஒரு அந்நிய தேசத்தில் நாடோடியாக காணப்பட்டார். அவரது தகப்பனுடைய வீட்டாரும் பாதுகாப்பிற்காக மோவாப் தேசத்திற்குள் இடமாற்றப்படும் கட்டாயத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள். தன்னை கர்த்தர் அழைத்து வந்ததும் ராஜாவாகிய சவுலுக்கு அடுத்து வருபவர் என தன்னை அபிஷேகித்ததும் தன்னுடைய ராஜ்யபாரம் வருவதற்கு இப்படியாக தாமதம் உண்டு பண்ணினதும் இன்னுமாக தேசத்தில் இருந்து துரத்தப்பட்ட ஒருவனாக வேட்டையாடப்படுவதற்கும் துன்பப்படுத்தப்படுவதற்கும் தான் அனுமதிக்கப்பட்டதும் தாவீதுக்கு வினோதமாகவே தோன்றியிருந்திருக்க வேண்டும். எனினும் இது அவரது விசுவாசத்திற்கு விலையேற பெற்ற பரீட்சையாக காணப்பட்டது. சந்தேகத்திற்கு இடமின்றி விசுவாசத்தின் வேர்களை வலுவடைய பண்ண உதவியது. இப்படியாக அவரது குணலட்சணம் வலுவடையவும் கர்த்தருக்குள்ளாக அவரது விசுவாசம் உறுதியடையவும் உதவப்பட்டார். இது தவிர்த்து இந்த 7 வருடங்களும் தாவீது தனது ராஜஸ்தானத்திற்கு
தயாராகுவதற்கு விலையேற பெற்றதாக காணப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நம்மால் சுலபமாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அந்த வருடங்களானது அவர் ஜனங்களோடு நெருங்கி பழகுவதற்கும் அவர்களது அன்றாட வாழ்க்கையின் காரியங்களையும் பொதுவான உணர்வுகளையும் அறிந்து கொள்வதற்கும் அயலகத்தாராகிய ஜனங்களிடம் நன்கு பழகுவதற்கும் உதவினது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கர்த்தருடன் மிகவும் நெருக்கமடைந்தவர் ஆனார். கர்த்தருடைய வழிநடத்தல்களை தாவீதினால் வெளிப்படையாய் அறிந்து கொள்ள முடியாத தருணங்களிலும் அவரது வழிநடத்தல்களை விசுவாசிப்பதற்கு தாவீது கற்றுக்கொண்டார் என்பதில் நமக்கு நிச்சயமே. சங்கீதங்களின் பல இந்த ஒரு காலப்பகுதியின் போது அந்தந்த நேரங்களில் சம்பவித்த தாவீதின் அனுபவங்களை பற்றின பதிவுகளாக ஒன்றில் காணப்பட்டது, அல்லது அந்த அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்ளப்பட்ட பாடங்களுடைய பிந்தைய பதிவுகளாக காணப்பட்டன. அப்படியான சங்கீதங்களில் சில 34ஆம் அதிகாரம், 52ஆம் அதிகாரம், 56ஆம் அதிகாரம், 57ஆம் அதிகாரம் மற்றும் 63ஆம் அதிகாரம் சங்கீத பகுதிகளாகும். எதிர்காலத்தில் நமது ஆசிர்வதிக்கப்பட்ட கர்த்தருடன் பூமியை ஆளுகை செய்ய இருக்கும் ராஜாக்களாக மற்றும் ஆசாரியர்களாக காணப்படுவதற்கு என்றும் பூமியின் குடிகள் யாவரையும் ஆசிர்வதிப்பதற்கென்றும் ஏற்கனவே புத்திரஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்று கொண்டவர்களும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று கொண்டவர்களுமான ஆவிக்குரிய இஸ்ரேலர்களால் இக்கட்டுரை தெரிவித்திடும் நிகழ்வின் போதுள்ள தாவீதினுடைய சோதனையான அனுபவங்களில் இருந்து விலையேற பெற்ற பாடங்களை எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளலாம். இவ்வுலகத்தின் அதிபதி நம்முடைய சத்ருவாக இருக்கின்றார். இப்படி இவர் காணப்படுவதற்குரிய காரணம் நாம் தீமை செய்திருக்கிறோம் என்பதற்காக இல்லாமல் மாறாக தனக்கு குறுகின காலமே உள்ளது என்பதை இவர் உணர்ந்திருப்பதினாலும் நமக்குள் இருக்கும் கர்த்தருடைய ஆவிக்கு எதிரான ஒரு ஆவியினை இவர் பெற்றிருக்கின்றதினாலுமே ஆகும். நம்மை அபிஷேகித்து விட்டு ராஜ்யத்தின் மகிமை, கனம் மற்றும் அழியாமை தருவதாக நமக்கு உறுதியளித்துவிட்டு இவ்வளவு சோதனையான அனுபவங்களும் உலகம், மாமிசம் மற்றும் பிசாசனோடு இவ்வளவு கடினமான போராட்டங்களும் நமக்கு வர ஏன் கர்த்தர் அனுமதித்து உள்ளார் என்று நாமும் கூட சில சமயங்களில் யோசித்து இருப்போம். நாம் கர்த்தருடைய வழியை குறித்தும் மிகவும் குறிப்பாக கற்றுக்கொள்ளும் பொழுது இன்னுமாக அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம், அதாவது தற்காலத்தின் போதுள்ள உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது என்று கற்றுக்கொள்ளும் பொழுது காரணங்கள் தெளிவாகின்றன. நமக்கு பொறுமை தேவையாக இருக்கின்றது. மேலும் இது சோதனைகள் மூலமாக மாத்திரமே சம்பாதிக்கப்பட முடியும். நமக்கு விசுவாசம் தேவையாக இருக்கின்றது. மேலும் இது தேவைகள் வருவதன் மூலமாக மாத்திரமே வளர்க்கப்பட முடியும். நம்முடைய எதிர்கால வேலைக்கடுத்த அனுபவங்கள் நமக்கு தேவையாக இருக்கின்றது. இது இத்தகைய அனுபவங்கள் மூலம் மாத்திரமே சம்பாதிக்க முடியும். இந்த அனுபவங்களின் காரணமாக நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய பிணிகள் மற்றும் கஷ்டங்கள் மற்றும் சோதனைகளின் உணர்வுகளால் தொடப்படுகிறவர்களாகின்றோம். நாம் சிங்காசனத்தை அடையும் பொழுது இந்த ஜனங்களுக்கே நாம் ஊழியக்காரர்களாகவும் பிரதிநிதிகளாகவும் காணப்பட போகின்றோம். ஆகையால் தாவீதிற்கு இருந்தது போல நமக்கும் தீமையை எதிர்ப்பது, அதுவும் தீமையை தீமையினால் இல்லாமல் நன்மையினால் எதிர்ப்பது என்பதே தற்கால அனுபவங்களின் படிப்பனையாக இருக்கின்றது. தாவீது மற்றும் வேதாகமத்தின் மற்ற மாமனிதர்களுடைய சம்பவங்களை கவனிக்கையில் அவர்களை பற்றின பதிவுகளினுடைய நேர்மையின் நிமித்தம் மனம் கவரப்படுகின்றோம். அவர்களது நற்கிரிகைகள் எப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளதோ அதுபோலவே அவர்களது தீய நடக்கைகள் குறித்தும் ஒரே மாதிரி ஒளிமறைவு இன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வேதாகமத்தினுடைய தனித்தன்மைகள் ஒன்றாகும். அதன் உண்மைத்தன்மைக்கான அப்புத்தகத்தின் அத்தாட்சிகளில் இதுவும் ஒன்றே. தாவீதின் நற்பெயரை கெடுக்கக்கூடியதாக காணப்படும் எந்த ஒரு தகவலையும் தவிர்த்துவிட்டு தாவீதின் சரித்திரத்தை பளபளப்பாக்குவது என்பது எவ்வளவு சுலபமான காரியமாய் இருந்திருக்கும். ஒருவேளை வேதாகமம் தெய்வீக மேற்பார்வையின் கீழ் ஆயத்தம் பண்ணப்படாதிருந்தால், விசேஷமாக ராஜா ஒருவரின் விஷயத்தில் நிச்சயமாகவே பதிவுகள் மேற்கூறியபடி பளபளப்பாக்கப்பட்டிருக்கும். வேதாகமத்தில் இடம்பெறும் மாமனிதர்களின் தப்பிதங்கள் சில பதிவு செய்யாமல் விடப்பட்டிருந்தால்
வேதாகமம் வாசிப்பதற்கு நன்றாயிருந்திருக்கும் என சிலர் எண்ணுவார்கள் என்பதில் எங்களுக்கு நிச்சயமே. இந்த மாமனிதர்களின் சிலரின் சோதனைகள், தவறுகள், மனம் திரும்புதல்கள் முதலானவைகளை குறித்த பதிவுகளானது இவர்களது நற்கிரிகைகள் மற்றும் நல்மனம் குறித்த பதிவுகளை விட ஆசீர்வாதங்களின் குறைவானதாய் காணப்பட்டதில்லை. கர்த்தருடைய ஜனங்களில் சிலர் மாமிசத்தில் உள்ள தங்கள் பலவீனங்களை உணர்கையில் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் அடைய வேண்டிய நிலையின் அவ்வப்பொழுது குறைவடைந்த போகையில் வேதாகமத்தின் பதிவு செய்யப்பட்டுள்ள மற்றவர்களின் அனுபவங்களினால் தைரியப்படுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பாவத்திற்குள் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு என்றும் உணர்ந்து கொள்ள முடிபவர்கள் ஆகின்றனர். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு, நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். சங்கீதம் 130 இப்படிப்பட்டவர்கள் பல்வேறு தருணங்களில் தாவீது வீழ்ச்சிக்குள்ளானதையும் மனம் திரும்புதலையும் மனம் வருந்தினதையும் மீண்டுமாக கர்த்தருடைய தயவு பெற்றுக்கொண்டதையும் கவனிக்கையில் இது இவர்களுக்கே இதே போல் மனம் திரும்புவதற்கும் தேவனுடைய இரக்கம் மற்றும் மன்னிப்பில் இதே போல் நம்பிக்கை கொள்வதற்கும் தங்கள் வீழ்ச்சி மற்றும் பாவத்திலிருந்து எழுவதற்கு நீதி, சத்தியம், தூய்மை முதலானவைகளுக்குரிய யுத்தத்தை மீண்டும் புதியதாய் துவங்குவதற்கும் தைரியம் கொடுக்கின்றது. நம்முடைய இந்த பாடமானது சவுலினால் தேடப்படும் போது சம்பவித்த தாவீதின் அனுபவங்களில் ஒன்றின் பற்றினதாகும். பொல்லாத ஆவினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் காணப்பட்ட ராஜாவாகிய சவுலின் தாறுமாறான நடக்கையானது தாவீதை இவர் கையாண்டது போலவே மற்ற மனுஷரையும் அநீதியாய் கையாளுவதற்கு வழிநடத்தி இருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. சிலரிடம் ஒரு காரணத்திற்காகவும் வேறு சிலரிடம் வேறு காரணத்திற்காகவும் சவுல் இப்படியாக நடந்திருக்க வேண்டும். இப்படியாக சவுலின் பகைமைக்கு ஆளான இம்மாதிரியான ஜனங்களும் இன்னுமாக நாட்டிலிருந்து தப்பியோடும் நிலைக்கும் சட்ட விரோதிகள் என்று அழைக்கப்படும் நிலைக்கும் தள்ளப்பட்டவர்களாகிய ஜனங்களும் தாவீதை தேடி சென்று அவரது உயர் அதிகாரத்திற்கு தங்களை இணைத்துக் கொண்டார்கள். ஆரம்பத்தில் இவர்களின் எண்ணிக்கை 400 பிற்பாடு 600 இருந்தது. 1 சாமுவேல் 22 2 25 13 மற்றும் 27 2 ராஜாவினுடைய தாறுமாறான போக்கின் காரணமாக இயல்பு வாழ்க்கையில் ஈடுபட முடியாதிருந்த இந்த மனுஷர் ஒவ்வொரு இடமாக மாறி மாறி சென்றனர். இவர்கள் உணவு உட்கொள்ள வேண்டிய விஷயமே இவர்கள் கடந்து போன இடங்களில் எல்லாம் இவர்களது வருகையானது சந்தேகத்திற்கு இடமின்றி விவசாயிகளுக்கு வருத்தமாக காணப்பட்டது. இவர்கள் உணவை தேடும் காரியமானது யூத பிரமாணத்திற்கு இசைவாகவே செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்பிரமாணத்தின்படி பசியாய் இருக்கும் யார் ஒருவனும் எந்த ஒரு நிலத்திற்குள்ளும் பழத்தோட்டங்களுக்குள்ளும் அல்லது திராட்சை தோட்டத்திற்குள்ளும் செல்லலாம் மற்றும் தொந்தரவின்றி திருப்தி அடைவது வரையிலும் புசிக்கலாம். சீப் வனாந்தரத்தில் உள்ள கிராமத்து ஜனங்கள் ராஜாவின் தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையினாலும் இன்னுமாக இவ்வளவு திரளான புருஷர் வந்து தங்கள் உணவுகளை கொள்ளையடிப்பதை குறித்து கொண்டிருந்த அச்சத்தினாலும் தாவீதும் அவரது கூட்டாளிகளும் தங்கள் சுற்றுப்புறங்களில் உள்ள கண்டுபிடிக்கப்படலாம் என்று ராஜாவாகிய சவுலுக்கு தூது அனுப்பினார்கள். ராஜா உடனடியாக 3000 போர் வீரர்களை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவரது கூட்டாளிகளையும் பிடித்துவிடலாம் என்ற ஆவலில் அந்த இடத்திற்கு சென்றார். எனினும் தாவீதையும் அவரோடு கூட இருந்தவர்களையும் எளிதில் பிடிக்க முடியவில்லை. சாதாரணமான படைகளை விட இவர்கள் வேவு பார்ப்பதில் நன்கு பழக்கமுடையவர்களாக காணப்பட்டனர். தங்களை குறித்து ராஜா எதையேனும் அறிந்து கொள்வதற்கு முன்னதாக இவர்கள் ராஜா மற்றும் அவரது சேனையின் அசைவுகள் குறித்த விவரங்கள் அனைத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொண்டவர்களாக இருந்தனர். சம்பவத்தின் பதிவிலிருந்து எப்படி தாவீது தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரோடு கூட சவுலின் பாளையத்திற்கு சென்றார் என்று பார்க்கின்றோம். ராஜாவாகிய சவுலும் அவரது சேனையில் உள்ள அனைவரும் வெளியில் படுத்திருந்தார்கள். பாலஸ்தீன வழக்கப்படி தங்கள் மேல் வஸ்திரத்தை மாத்திரம் போர்த்தி கொண்டு படுத்திருந்தார்கள். ராஜா ரதங்களில் படுத்திராமல் ரதங்களை சூழ்ந்திருந்த இடத்தில் அல்லது கொட்டகையில் படுத்திருந்தார். ராஜாவை மீதமுள்ள சேனையிடமிருந்து வேறுபடுத்தி காண்பிக்கும் பொருட்டாக அவரது ஈட்டியானது அவரது தலைமாட்டில் ஊன்றப்பட்டிருந்தது.
இப்படி செய்வது என்பது அந்த நாட்டில் உள்ள நாடோடிகளின் பிரதானமானவர்கள் மத்தியில் இன்னமும் நிலவி வரும் பழக்கமாக காணப்படுகின்றது. ராஜா மற்றும் அவரது சேனையின் நிமித்தமாக தாவீதும் அவரது கூட்டாளிகளும் அச்சம் கொண்டிருப்பார்கள் என்றும் ராஜாவின் அருகே வருவதற்கு திட்டமிட மாட்டார்கள் என்றும் சவுலின் சேனையில் உள்ளவர்கள் எண்ணி பாதுகாப்பாய் உணர்ந்தபடியால் ஜாமக்காரர்களுக்கான அல்லது காவலர்களுக்கான ஏற்பாடு எதுவும் செய்யவில்லை. இதன் காரணமாக தாவீதும் அவரோடு கூட இருந்தவர்களும் சுலபமாக ராஜாவை நெருங்கினார்கள். இவர்கள் நினைத்திருந்தால் ராஜா உறங்குகையில் அவரை கொன்று போட்டு யாருடைய கண்களுக்கும் அகப்படாமலேயே தப்பித்து சென்றிருக்கலாம். ராஜாவை கொலை செய்வதை தாவீது தவிர்த்து கொண்டதுக்குரிய காரணம், தாவீது தனக்கு வந்த அனுகூலமான வாய்ப்பை கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அறிவற்றவராய் இருந்தார் என்பதனால் இல்லாமல், மாறாக தேவன் மீது இவர் கொண்டிருந்த மரியாதையும் அவருக்கான இவரது உண்மையுமே ஆகும். தேவனே இஸ்ரேலின் ராஜா என்பதையும் அவரே சவுலை ராஜாவின் ஸ்தானத்தில் நியமித்திருக்கின்றார் மற்றும் ராஜாவாக அபிஷேகித்துள்ளார் என்பதையும், ராஜாவை தேவனுடைய பிரதிநிதியாக காணப்படுவது ஜனங்களுடைய கடமையாக இருக்கின்றது என்பதையும் தாவீது முழுமையாக அடையாளம் கண்டு கொண்டிருந்தார். புறஜாதிகள் மத்தியில் உள்ள ராஜாக்கள் இப்படியாக தேவனால் நியமிக்கப்படுகிறதில்லை. தேவன் தன்னை சவுலுக்கு அடுத்தபடியாக ராஜாவென அபிஷேகித்துள்ளபடியால் இப்பொழுதும் கூட தேவனே கிருபையாய் சவுலின் ஜீவனை தன் கையில் ஒப்பு கொடுத்துள்ளார் என்று நியாயம் கற்பித்து கொள்ளும் அளவுக்கு தாவீது எளிதில், அதாவது வளைகிற சிதைந்து போன ஒரு மனசாட்சியை பெற்றிருக்கவில்லை. மாறாக தேவனே இன்னமும் ராஜாவாக இருக்கிறார் என்றும் சவுலை அரியணையில் இருந்து இறக்குவதற்கும் இன்னுமாக தம்மை அரியணைக்கு தம்முடைய சொந்த வழியில் கொண்டு வருவதற்கும் தேவையான வல்லமையை அனைத்தையும் பெற்றிருக்கின்றார் என்றும், சர்வ வல்லமை உள்ளவர் தம் திட்டத்தை நிறைவேற்றும் விஷயத்தில் அவருக்காக சவுலை தான் கொலை செய்வது என்பது அவசியம் இல்லை என்று தாவீது சரியாய் பகுத்தறிந்து கொண்டவராக காணப்பட்டார். சோதனையை இன்னும் தீவிரமாக்கும் விதமாக தாவீதோடு கூட இருந்தவர்கள் சில யோசனைகளை தாங்களாகவே முன்வைத்தவர்களாகவும் அதை நிறைவேற்றுவதற்கு முன்வந்தவர்களாகவும் காணப்பட்டனர். இது நிமித்தம் தாவீது சார்பில் ஒரு வார்த்தையும் வெளிப்படாமலேயே அல்லது அவர் தன் விரலை அசைக்காமலேயே முழு காரியமும் அவர்களால் செய்யப்பட்டிருந்திருக்க முடியும். பலவீனமான ஒரு மனதிற்கு இது மிகவும் கடுமையான சோதனையாக இருந்திருக்கும். குற்றம் தன் மீது சுமராதே என்றும் காரியத்தை தடுக்க தான் முற்படாமல் இருந்தால், வெறுமனே அமைதி காத்து கொண்டிருந்தால் முழு காரியமும் இன்னொருவரால் நிறைவேற்றி முடிக்கப்படுமே என்று பலவீனமான மனுஷனுடைய ஒருவனால் தனக்குள்ளாக சிந்திக்கப்படலாம். ஆனால் முறைப்படியே அல்லது குறிப்பாலோ தன் சம்மதம் தெரிவிக்கப்படாமல் தன் கூட்டாளிகள் செயல்பட மாட்டார்கள் என்பதை தாவீது அறிந்திருந்தார். கொலை செய்வதில் யார் வேண்டுமானாலும் கருவியாக பயன்படுத்தப்பட்டாலும் பொறுப்பு தன் மீதே காணப்படும் என்று தாவீது உணர்ந்து கொண்டவராயிருந்தார். சவுலிடம் காணப்பட்ட பொறாமையின், குரோதத்தின், பகைமையின் மற்றும் கொலைபாதகத்தின் ஆவியினை இதே ஆவியினை கொண்டு எதிர்கொள்ளாமல், அதாவது தீமைக்கு தீமை செய்யாமல், மாறாக சவுலின் தீய மற்றும் கொலைபாதக நோக்கங்களுக்கு பதிலுக்கு பதிலாக இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று தாவீது தீர்மானித்துக் கொண்டார். இது வெறும் கொள்கையாக, வார்த்தையாக மட்டும் காணப்படவில்லை. சவுலின் மீது எந்த ஒரு கொலைபாதகத்தின் ஆவியினையும் தாவீது ஒருபொழுதும் தன் இருதயத்தில் பெற்றிருக்கவில்லை. இப்பொழுதும் கூட சவுலை தன் கையில் பெற்றிருந்தார். மேலும் அவரை அழித்து போடுவதற்கு இது தாவீதுக்கு கிடைத்த இரண்டாம் தருணமாய் காணப்பட்டது. சவுலையும் சவுலை போன்ற குணங்களை உடைய யார் ஒருவனையும் பாசம் கலந்த அன்பினால் தாவீது அன்பு கூர்ந்தார் என்று நாம் எண்ணிக்கொள்ளக் கூடாது. அவர் நம்முடைய ஆதார வசனத்தினுடைய வார்த்தைகளின் படியுள்ள கோணத்தின் சவுலை அன்பு கூர்ந்தார். அதாவது நம்முடைய சத்துருக்கள் மீது நாம் கொண்டிருக்க வேண்டிய தகுதியான அன்பாகும், அனுதாபம் மற்றும் பரிதாபத்தின் அன்பாகும். இவ்வன்பானது சத்ருவினுடைய தீய குணங்களை எவ்வளவுதான் அங்கீகரியாமல் இருந்தாலும் இவ்வன்பானது சத்ருவுக்கு தீமை செய்யாது. அதே சமயம் மற்றவர்கள் சத்ருவுக்கு தீமை செய்வதற்கு ஊக்குவிக்கும் செய்யாது. மாறாக சத்ருவை கொன்று போடாமல் அவனுக்கு எந்த விதத்திலாகிலும் இரக்கம் செய்ய ஆயத்தமாயிருக்கும். இங்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அனைவருக்கும் நல்லதொரு பாடம் காணப்படுகிறது.
பூமிக்குரிய அரசாங்க ஆளுகையின் விஷயத்தில் மட்டுமல்லாமல் விசேஷமாக சபையில் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் விஷயத்திலும் கூட நாம் கர்த்தருடைய நியமனங்களையும் அனுமதிகளையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இத்தகையவர்கள் நீதிக்கு சத்துருக்களாக மாறி போனாலும் இவர்களது அழிவை நிறைவேற்றுவது நமக்கடுத்த காரியமல்ல. ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்தவரும் ராஜ்யத்தை தம்முடைய ஏற்ற வேளையில் நமக்கு தருவதாகவும் வாக்களித்தவருமான கர்த்தர் தற்காலத்தில் நாம் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பது தம்முடைய சித்தமாக காணப்படுகிறது என்று தெரிவிக்கிறார். இன்னுமாக நம்முடைய சத்துருக்களிடம் கூட, அதாவது நம்மை அல்லது நமது குணங்களை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தேடி திருபவர்களிடம் கூட, அல்லது நம்மை அழித்து போட வேண்டும் என்றிருப்பவர்களிடம் கூட நாம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் இரக்கத்துடனும் காணப்பட வேண்டும் என்பதும் தம்முடைய சித்தமாக காணப்படுகிறது என்று தெரிவிக்கிறார். நாம் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் தூற்றுதலுக்கு தூற்றுதலையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நம்முடைய சத்துருக்களை குறித்தும் முடிந்த மட்டும் நாம் அன்பாய் பேச வேண்டும். முடிந்த மட்டும் அவர்களை இரக்கத்தோடு கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த விதத்தாலாகிலும் நம்முடைய சரீரத்தை கொண்டோ அல்லது நம்முடைய நாவை கொண்டோ அல்லது வேறு எதன் மூலமாகவோ நாம் பழிக்கு பழி வாங்காமல் அல்லது அவர்களின் ஆவியினை வெளிப்படுத்தாமல் இருந்து அதற்கு பதிலாக தீமைக்கு நாம் நன்மையினையும் குரோதம் மற்றும் கேட்டிற்கு பதிலாக நாம் இரக்கத்தினையும் பரிவினையும் வெளிப்படுத்துவோமாக. தாவீதும் அவரது கூட்டாளிகளும் பாதுகாப்பான இடத்தை அடைந்த பிற்பாடு ஏற்றவிலை வந்தபோது அவர்கள் ராஜாவையும் பிரதான படைத்தலைவரையும் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ராஜாவின் ஜீவன் மரண அபாயத்தில் இருந்தது, ஆனாலும் கொல்லாமல் விடப்பட்டார் என்ற உண்மையினை அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றார்கள். மேலும் இதற்கு சாட்சியங்களாய் இருக்கும் ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் காண்பித்தார்கள். இன்னுமாக ராஜா தங்களிடம் அனுபவிக்கும் தூதுவனிடம் அப்பொருளை திரும்ப கொடுத்து அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தார்கள். இக்காரியத்தில் தன்னுடைய இந்த செய்கைக்கு காரணமாயிருந்த தன்னுடைய பெருந்தன்மையின் ஆவினை குறித்து தாவீது அனைவருக்கும் தெரியப்படுத்தினது என்பது தவறல்ல. ராஜா உடனடியாக சூழ்நிலையினை கிரகித்து கொண்டார். மேலும் உடனடியாக இதை ஒப்புக்கொள்வதற்கும் தன்னுடைய தவறான நடக்கைக்கு மன்னிப்பு கேட்பதற்குரிய பக்குவம் கொண்டிருந்தார். தாவீதின் இச்செயலானது சவுலை வென்றது. இச்சம்பவத்தில் நிகழ்ந்தது போல தீமைக்கு கைமாறாக நன்மை செய்வதனால் வரும் விளைவுகள் எல்லா தருணங்களிலும் இதே போன்றே இவ்வளவு தெளிவாய் தெரியாது. எனினும் பொல்லாங்கு செய்கிறவர்களில் சிலர் சவுல் பெற்றிருந்ததை விட குணங்களிலும் கொள்கைகளிலும் மோசமானவர்களாக காணப்படுவார்கள். வெறுப்புடையவர்களாகவும் பொறாமை கொண்டவர்களாகவும் குரோதம் கொண்டவர்களாகவும் காணப்படுவார்கள். ஒருவேளை செய்யப்பட்ட தீமைக்கு நாம் நன்மை செய்கின்ற காரியமானது பொல்லாங்கு செய்தவரிடத்தில் நன்றி உணர்வினை கொண்டு வரவில்லை என்றாலும் நாம் செய்த இக்காரியம் சரியே மற்றும் இது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாகின்றது. பொல்லாங்கன் செய்தவனே நம்முடைய இரக்கத்தினால் பிடிபட தவறுவதன் காரணமாக இழப்பிற்குள்ளாகிறான். சவுல் மனஸ்தாபப்பட்டார் என்பது உறுதி என்றாலும் தாவீது தன்னை சவுலின் அதிகாரத்திற்கு கீழ் ஒப்புக்கொடுக்கும் அளவுக்கு சவுலின் மீது நம்பிக்கை வைக்காதிருந்தார். இதில் நமக்கு பாடம் ஒன்று காணப்படுகின்றது. அது என்னவெனில், நம்முடைய சத்துருக்களிடம் நாம் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளும் போது அவர்கள் செய்த தீமைக்கு கைமாறாக நாம் நன்மை செய்யும் பொழுது அவர்கள் சார்பிலான சீர் பொருந்துதலின் விஷயத்தை பொறுத்த மாட்டில் நாம் உடனடியாக நம்பிவிடக் கூடாது. மாறாக சவுலின் விஷயத்தில் சவுல் பொல்லாத ஆவினை உடைய கட்டுப்பாட்டின் கீழ் காணப்பட்டார் என்று தாவீது உணர்ந்து கொண்டது போன்றும் நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னுமாக, அதாவது சத்ருவின் சார்பில் தவறுகள் ஏதேனும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்குமாயின் அல்லது சீர் பொருந்துவதாக ஏதேனும் அறிக்கை பண்ணப்பட்டிருக்குமாயின் இவை இருதயம் நல்மாற்றம் அடைந்துள்ளது என்பதை நிரூபித்து காண்பதற்கு போதுமான கால அவகாசம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு வரை குணத்தில் ஏற்பட்டுள்ள நல் மாற்றம் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பதிலாக உணர்ச்சி வசப்பட்ட நிலையாக மாத்திரம் கருதப்பட வேண்டும் என்றும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சவுலுக்கு தாவீது கொடுத்த பதிலானது எப்படி பார்த்தாலும் உண்மையாய் இருப்பதற்கும் பொறுமையாய் இருப்பதற்குமான உதாரணமாக காணப்படுகின்றது. தாவீது சவுலுடைய தவறை தவறு என்று வலியுறுத்தவும் இல்லை,
தவறு இல்லை என்று மறுக்கவும் இல்லை. அதே சமயம் தாவீது ராஜாவினுடைய தயவிற்காகவும் இரக்கத்திற்காகவும் கெஞ்சி கேட்கவும் இல்லை. மாறாக தேவனில் உள்ள தனது நம்பிக்கையினை அறிக்கையிட்டார். தேவன் தம்முடைய நீதி மற்றும் இரக்கத்தின்படி எல்லா மனுஷரையும் கையாளுவார் என்றும், தேவன் மற்றும் அவரது கொள்கைகள் மீதான தனது மரியாதையே ராஜாவின் ஜீவனை தப்பிப்பிழைக்க செய்தது என்றும் தெரிவித்தார். தான் ராஜாவுக்கு இரக்கம் காட்டினது போல கர்த்தரும் தனக்கு இரக்கம் பாராட்டுவார் என்று நம்புவதாகவும், ராஜாவில் அல்ல கர்த்தரிடத்திலிருந்தே தனக்கு உதவியும் மனதுருக்கமும் கடந்து வரும் என்று நம்புவதாகவும், அவரே தன்னை எல்லா உபத்திரவங்களிலிருந்து விடுவிப்பார் என்று நம்புவதாகவும் தாவீது தெரிவித்தார். எந்த அளவுக்கு தாவீது தனது இந்த வார்த்தைகளினுடைய உயர் கொள்கையினை புரிந்திருந்தார் என்பதை நாம் அறியோம். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டபடியால் அவர் அநேக இடங்களில் தலை மற்றும் சரீரமாகிய கிறிஸ்துவுக்கு நிழலாக காணப்படுகிறார். அவரது வார்த்தைகள் அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் பொருந்துவதை பார்க்கிலும் சபைக்கே மிக குறிப்பாக பொருந்துகின்றதாய் இருக்கின்றது. தாவீது இன்னமும் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காணப்படுகின்றார். ஆகையால் அவர் நியாயப்பிரமாணத்தினால் நியாயந்தீர்க்கப்பட வேண்டியவர் ஆவார். நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனும் நீதிமான் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்று அப்போஸ்தலன் தெரிவித்துள்ளார். நம்முடைய நாட்களில் நாமோ கிறிஸ்துவினுடைய நீதியின் வஸ்திரத்தினால் மூடப்படுகின்றோம். ஆகையால் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். ரோமர் 8:4 நீதிக்கடுத்த நம்முடைய இருதயத்தின் நோக்கங்களானது கிறிஸ்துவினுடைய பலியின் புண்ணியத்தின் கீழ் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. பூரணமான கிரிகைகளுக்கு பதிலாக அவருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் உண்மையாய் காணப்படும் நம்முடைய வாஞ்சைகளும் பிரயாசங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆகையால் ஏற்ற காலத்தில் பிரியமானவருக்குள் அவரது ராஜ்யத்தின் மகிமைக்குள் நம்மை தேவன் ஏற்றுக்கொள்வார் என்று நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். மீண்டுமாக தாவீதின் உணர்வுகளை நம்முடையதாகவும் காணப்பட வேண்டும். தான் சவுலின் மீது இரக்கம் காட்டினது போல தேவன் தன் மீதும் இரக்கம் காட்டுவார் என்று தாவீது அறிக்கை பண்ணின விஷயத்தில் நம்முடைய கவனத்தை ஈர்த்த அவரது கொள்கைகள் நம்முடையதாகவும் காணப்பட வேண்டும். இதுவே நம் ஆண்டவருடைய போதனைகளின் முக்கிய சாரம்சமாகும். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மத்தேயு 6:15 இரக்கம் காண்பிக்காதவன் இரக்கம் பெறுவதில்லை. தன்னிடம் இருப்பதை விட தாவீதிடம் காணப்படும் ஆவியே அதிக நீதியுள்ளதாய் இருக்கின்றது என்று சவுல் அடையாளம் கண்டு கொண்டு தாவீது பிற்காலங்களில் அபரிவிதமாய் செழித்தோங்குவார் என்று கூறினது போலவே ஆவிக்குரிய இஸ்ரேலர்களின் சத்துருக்களும் கூட தங்கள் நடக்கைக்கும் கர்த்தருடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்களின் நடக்கைக்கும் இடையிலுள்ள வேறுபாட்டினை உணர்ந்து கொள்வார்கள். இவர்கள் சவுல் போன்று வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் நிச்சயமாய் உணர்ந்து கொள்வார்கள். சவுலினால் நிழற்படுத்தப்படும் வகுப்பார் பெரும் திரளாய் காணப்படுவார்கள். இந்த வகுப்பார் நீதியை அடையாளம் கண்டு கொள்வார்கள் மற்றும் அதை ஒப்புக்கொள்வார்கள். எனினும் அநீதியையே பின்பற்றுவார்கள். இவ்வகுப்பார் நன்மையை அடையாளம் கண்டுகொள்வார்கள், ஏனினும் நன்மையினை தீமையினால் எதிர்ப்பார்கள். தேவனை விசுவாசிக்கும் விஷயத்திலும் அவரை பிரியப்படுத்துவதற்கு வாஞ்சிக்கும் விஷயத்திலும் பிரியமானவன் என்ற அர்த்தத்தை பெற்றிருக்கும் தாவீதிற்கு நாம் ஒத்திருப்போமாக. தாவீது அநேக விதங்களில் தலை மற்றும் சரீரமாகிய கிறிஸ்து என்னும் பிரியமானவருக்கு நிழலாய் காணப்படுகின்றார். ஆமீன்.